ஃபுல்லாக இருக்குது. பார்த்துப்போங்க. ப்ரோ யாராவது இருக்கீங்களா ப்ரோ? இங்கே இருக்குங்க. ஆமாம், இந்த இடத்த பற்றி உங்களுக்கு நான் உள்ளே வெளியே ரொம்ப லைட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் உள்ளே வந்து சொல்கிறேன் இந்த இடத்த பற்றி. யாராவது இருக்கீங்களா? பின்னாடி உங்களுக்கு பின்னாடி இப்போ சவுண்டா சொல்லுங்க, கேட்கல. கதவு லைட்டாக ஆடுது. ஃபஸ்ட்டு ஸ்டோரி சொல்லிடலாம். நான் இப்போ சொல்ல போகிறது ரொம்ப வித்தியாசமான கொடூரமான ஒரு செயல். யார் நீங்கள்? ஹலோ? அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமாம், நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. இன்னும் இந்த பில்டிங் அப்படியே இருக்கு பாருங்க. ஐ மீன் அப்படியே மீன்ஸ் கரெக்டாக சொல்கிறேன்ல, செத்து போயிட்டாங்க. இங்கே தான் செத்து போனாலும் சொன்ன வந்து வந்துச்சு. சிஸ்டர்ஸை நம்பி இந்த ரிச்சுவல் நம்ம பண்ணலாம். நம்ம ஒத்துழைக்கிறாங்களான்னு நம்ம பார்ப்போம். ஒத்துழைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பேசி பார்ப்போம் அவங்களுக்கு. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மேலே ஹோப் வருதான்ட்டு. இந்த லொக்கேஷன் உள்ளே வரும்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவே ஃபுல்லாக ஒரு என்ன சொல்கிறது, அந்த நெகட்டிவ் எனர்ஜி ஃபீல் ஆகிட்டே இருக்குது. ப்ளஸ் வந்து சர்ச்சு சவுண்ட் எல்லாமே அப்பப்போ கேட்குற மாதிரி இருக்குது. நாங்கள் டவுட்டாக இருந்துச்சு, என்னடா அது அப்படின்னு பார்த்தா உள்ளே அப்படி ஒரு பயங்கரமான விஷயம் நடந்துட்டு போயிருக்கு. அவங்களுடைய ஆக்டிவிட்டிலாம் இங்கே எடுக்கிறோம். யாரு சிஸ்டர்? நீங்கள் தானா? அது 2 பேர் இருக்கீங்க. அதில் யார்? ஹலோ சிஸ்டர். அவங்க வந்து நார்மலாக இல்லைடா, ஏதோ ஒரு அட்டாக் பண்ண போகிற மாதிரி தோணு இருக்குது. இல்லை அவ்வளோ சீக்கிரம் அவங்க அட்டாக் பண்ண மாட்டாங்க. அதான் நான் சொன்னேன்ல ப்ரோ, அவங்க ரொம்ப இறக்கம் உள்ளவங்க தான். இந்த சிஸ்டர்ஸ்ன்னு அவங்களுக்கு தெரியும்ல. பட் அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்றது தான் எனக்கு கோவமே அதிகம். உங்களுக்கு நடந்தது ரொம்ப 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 மோசமான அநியாயம்தான். கண்டிப்பாக எனக்கு அது புரியுது, உங்களோட கஷ்டம். மக்களுக்காக நிறையா உதவி செஞ்சிட்ருக்கீங்க வெளியே. ஆனால் உங்களையே அந்த கேவலமானவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க. அதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நீங்கள் இருந்திருந்தால் இன்னும் எத்தனையோ குழந்தைங்களுக்கு படிப்போ இல்லை ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய பேர்த்துக்கு உதவியோ பண்ணியிருப்பீங்க. எனக்கு தெரியும் கண்டிப்பாக. நாங்கள் அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது. இந்த ரூம் என்ன இங்கே ஆக்டிவிட்டி இருக்கா? இந்த சைடு ஆக்டிவிட்டி சவுண்டு கேட்குது. எல்லா இடத்துலையும் இருக்கும் ப்ரோ. நம்ம ஃபஸ்ட்டு அவங்கள நம்மளை நம்ப வைக்கணும். நம்மளை நம்பிட்டாங்கன்னா நம்ம அந்த ரிச்சுவலை பண்ணிட்டா அவங்க கூட நம்ம பேசலாம். எனக்கு தெரிஞ்சு 80% அந்த ரிச்சுவல் ஒர்க் ஆகும் தான் நான் நம்புகிறேன். அதை மட்டும் அவங்கள்ட்ட பண்ணுவோம். ஓ சிஸ்டர், நாங்கள் வந்து உங்களை அட்டாக் பண்ண வரல, அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஓ மை காட். கிச்சன் ப்ரோ, கிச்சன் தான். ஓட்டெல்லாம் உடஞ்சி போட்டுருக்கு. சொன்னேன்ல ப்ரோ, இந்த 2 பேர் தான் நினைக்கிறேன். ஓ மை காட், எனக்கு கஷ்டமாக இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக இவங்க தான் ப்ரோ. அது அநியாயமாக இப்படி பண்ணிட்டாங்க. சிஸ்டர், எனக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. உண்மையிலுமே எனக்கு இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமாக இருக்குது எனக்கே. ஏன் நம்ம நாட்டில் இப்படிலாம் நடக்குதுன்னு தோணுது. எங்கே வருது? அந்த சைட்லேருந்து வருது பாருங்க, காட்டு. யாரு?
யாரு இது போகுது ப்ரோ, இது போகுது. நீங்கள் என்ன பார்க்குறீங்க அங்கே? அங்கிட்டு வருதா? நீ அங்கே பார்த்ததுங்கிற அப்படியே உருவத்தை ஒன்று நேரடியாக பார்த்தாங்க. என்ன சொல்கிறீங்க? நீ அந்த விண்டோவில் பார்த்தது கிளியராக தெரிஞ்சுதுங்க. அது அன்பரா அந்த இதுக்குள்ள அப்படியே சருனா இங்கே வரும்போது மறைஞ்சு போச்சுடா. சிஸ்டர், நாங்கள் அந்த மாதிரி பசங்க கிடையாது, நாங்கள் அதுக்காக வரல. நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து எதுவும் எடுத்துகிட்டு போகல இங்கேருந்து. நீங்கள் அதை வந்து எங்கள்கிட்ட இப்போ சொன்னீங்கன்னா நாங்கள் மேபி ட்ரை பண்ணுவோம். முன்னாடி கேட்குதுடா வாய்ஸு. இருங்க, நகராதீங்க. குரல் கேட்டுச்சு, இப்போ நடக்கிற சத்தம் சவுண்டு கேட்டா. ஐயோ, நீங்கள் தூக்கி என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. மேலேருந்து வந்துச்சா? இந்த சைட்லேருந்து வந்துச்சுடா. இல்லை ப்ரோ, இந்த சைட்லேருந்து வந்து விழுந்த மாதிரி இல்லை, எப்படி மேலேருந்து விழுந்த மாதிரி இல்லை. மேலேருந்து தப்பிச்சோம் அப்போ நம்ம, இல்லாட்டி உயிராக போயிருக்கோம். சத்தியமாக நான் லாஸ்ட்டாக வர வந்தேன், தலையில் அடிபட்டுருந்ததுன்னா வரும். அங்கே பாருங்க ப்ரோ, டோரு இந்த பாருங்க. சேஃபாக இருங்க. நான் இந்த ரூமில் மட்டும் என்ன இருக்குன்னு பார்த்துறேன். ஏன்னா இது என்னடா ரிச்சுவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இல்லை ப்ரோ, ஃபஸ்ட்டு அவங்க ஒத்துக்கிட்டோம். நமக்கு ஏதாவது சைன் பாருங்க வேணாம் தான் சொல்கிறோம். வரமாட்டாங்களா? சிஸ்டர் ப்ளீஸ், உங்களுக்கு அட்டாக் பண்ணாமல் நாங்கள் இருங்க, அமைதியா இருங்க, சைலண்டாக இருந்து கேட்போம். அமைதியா இருங்க. போன மாதிரி இருந்துச்சா? இங்கே ஏதோ போன மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தல அதோடைய மூவ்மெண்ட் சவுண்ட் எனக்கு இங்கே கேட்டுச்சு, அதனால சொல்கிறேன். காணோம் ப்ரோ, சேஃபாக இருங்க, சேஃபாக இருங்க, நான் சொல்கிறது கேளுங்க. இங்கே பாருங்க, நம்ம இந்த இடத்துல ரொம்ப பதட்டப்படக்கூடாது. 2 பேர் தான் இருக்கும், 2 வீலரில் தான் வந்திருக்கும். இதெல்லாம் ஒன்றா கூட நான் உங்களை வச்சுட்டு வெளியும் கூப்பிட்டு போக முடியாது. எனக்கும்னா நீங்கள் எங்கிட்ட பூரா கேட்குது. 2 பேர் இருக்காங்க, நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்களா? ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு ஆள் இந்த சைடு, இன்னொரு ஆள் இந்த சைடு, அந்த மாதிரி மாற்றி மாற்றி. ஆனால் இதுக்கு நடந்துகிட்டே இருக்காங்க. அவங்கள அழுகுறாங்க. அவங்களே தான் சீரியஸாக பின்னாடி தான் கேட்குது. நீ சொல்லும்போது கரெக்டாக கேட்குது. ஒர்க் ஆகலைன்னா நம்ம வேறு எதுவும் பண்ண முடியாது. அவங்க நம்மளை நம்பலை, நம்ம போய் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தோணுது. நம்ம அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம பண்ணுவோம். எதுவும் நவுந்துச்சு போகும். ஆமாம், எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த ஒரு ஷேடோ மாதிரி சர்ன்னு போச்சு. ஆனால் அது கிளியராக மாட்டுச்சான்னு தெரியலையே. நான் கேமரா அந்த சைடு பார்க்கல. இதெல்லாம் மாட்டுச்சான்னு தெரியல. நான் சத்தியமாக பார்த்தேன். அதேதான் சவுண்டு மோசமாக அப்படியே நோட்டீஸ் பண்ணியா? இது வேற வாய்ஸ். அந்த 2வது ஆள். சிஸ்டர், இது நீங்களா? 2வதா இருக்கீங்களா? அவங்களா? பேர் வேற தெரியல எனக்கு. பேர் தெரியாதுல்ல, நம்மளுக்கு ஃபோட்டோ இருக்கு. அவங்க போனதுக்கப்புறம் யாரும் தலையில் எதுவும் இருக்கு? அவன் பூச்சி பூச்சி தானே அழுகுறாங்க. இதையும் பார்த்துருவோம். இந்த பாத்ரூம்ல தான் நீங்கள் குளிப்பீங்களா? சாரி சிஸ்டர், சாரி சிஸ்டர். ப்ரோ, என்ன ப்ரோ? என்னடா பார்த்தோன்னே ஒரு டவுட்டில் கேட்டேன்டா. அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. சிஸ்டர், சிஸ்டர் என்ன பண்ணுறீங்க? உங்கள் ஆத்மா சாந்தி அடிக்கிறதுக்கு நான் ஜீசஸ்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். உங்களுக்காக வேணா நான் திரும்ப ஒரு வாட்டி அவங்க முன்னாடி நான் ப்ரோ
சிஸ்டர் ஏன் கை தட்டுறீங்க? கையில் ப்ரோ கதவு. சாரி சும்மா இருங்க ப்ரோ. சாரி சிஸ்டர், கண்ட்ரோல் பண்ணுங்க. சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்கள்? வாங்க. சிஸ்டர் சிஸ்டர், ஏய் வெங்கடேஷ், எங்கடா இருக்க? நான் வர போறேண்ணா. வெங்கடேஷ், ஏய் இங்கேயா இருக்கும்? எக்கச்சக்கமான அடி வாங்கிட்டோம், இதையும் சேர்த்து வாங்கிடுவோம். சிஸ்டர் ப்ளீஸ். சிஸ்டர் வேணாம், நான் இங்கே தனியாக இருக்கிறேன். எங்கள் 2 பேர் இருக்கும்போது நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க, தனியாக இருக்கும்போது பண்ணாதீங்க அது மாதிரி. ஏன்னா நாங்கள் உங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ண தான் வந்திருக்கோம். அது உங்களுக்கே தெரியும், இவ்வளோ நேரம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். வந்துட்டான்னு நினைக்கிறேன். வந்துட்டான்ப்பா சாமி. சும்மா இல்லை, தனியாக உள்ள வரணும். நான் அப்படியே போயிடலான்னு பார்த்தேன். அப்படியா? வெளியிலேமா? இங்கேயும்டா பூனை மாதிரி சவுண்ட் வருது, சிங்கம் மாதிரி சவுண்ட் வருது. என்ன சொல்றீங்க? இந்த ரிச்சுவல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எதுவுமே பேசக்கூடாது. அந்த ஹம் சவுண்டுக்கு அப்புறம் தான் கேண்டில் ஆஃப் ஆனதுக்கப்புறம் எனக்கு 1 நிமிஷம் டைம் இருக்குது. அதையுமே நான் ஃபோனில் நான் இது பண்ணி வச்சுக்கிறேன். இல்லைன்னா நான் ஹலோ, யாராவது இருக்கீங்களாங்க? கேர்ஃபுல்லா பார்ப்போம். சிஸ்டர் எங்களை மன்னிச்சிருங்க. உங்களோட பர்மிஷன் இதுக்கு வரைக்கும் நாங்கள் கேட்டு நீங்கள் எதுவுமே எனக்கு சொல்லலை. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரெடி, ஸ்டார்ட். சிஸ்டர், உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது இருக்காங்களா? அவங்கள்ட்ட வந்து நீங்க ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதை நீங்க எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லுவோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்தால் சொல்லுங்க. இல்லை, ஓகே. உங்களுக்கு ஏதாச்சும் ஆசை, சின்ன சின்ன ஆசை இருக்குன்னா ஏதாவது சவுண்டு மட்டும் கொடுங்க. இல்லை, டக்குன்னு இன்னொரு கொஸ்டின் நான் கேட்டுறேன். உங்களால் இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு. உங்களால் எங்கள் முன்னாடி ஒரு வாட்டி வர முடியுமா? அதாவது எங்களோட ரிக்வெஸ்ட்டுக்காக இது நீங்கள் இவ்வளோ நேரம் வந்தீங்க, பட் இது நான் கேட்கறதுனால நீங்கள் வரீங்களா? இல்லை, எதனால சவுண்டு கொடுத்து இங்கே இருக்கிறத நீங்கள் நிரூபிச்சு காமிங்க. உங்களை நாங்கள் நேருக்கு நேர் பார்க்கலாமா? எந்த சவுண்டுமே இல்லை, செம்ம சைலண்டாக இருக்கு. எனக்கு இது ரொம்ப பதட்டமாக இருக்கு. சிஸ்டர் சிஸ்டர், செகண்ட் தான் இருக்கு. பார்த்துக்கலாம், நான் கிளம்பிடுவோம். இது ஒன்று பண்ணீங்கன்னா உங்களுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை வந்துருச்சுன்னு வச்சு நான் சந்தோஷமா போவேன். கேமரா என்ன வெளிச்சமா இருக்கு, அந்த வெளிச்சமா இருக்கு. இது தெரியுதா? யாரு யாரது? சிஸ்டர் நீங்களா? இது தெரியுதா?
இது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. பட் இது அவங்களா இருந்தால் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். இந்த ரிச்சுவல் ஒர்க் ஆகுது. சிஸ்டர் நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சத்தியமாக வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது நீங்களாக இருந்தீங்கன்னா, இது அவங்க வேறு யாரும் ஆளாக இருந்தீங்கன்னா எங்களை விட்டுருங்க. நாங்கள் சும்மா தான் வந்திருக்கோம். நாங்கள் கிளம்பிட்டோம்.